ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சேனல்ல பாசி பயிரை வச்சு ஒரு 3 விதமா ஒரு தோசை ஊத்தாப்பம் ஒரு இனிப்பு பணியாரம் செய்ய போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இதுல வந்து இந்த டம்ளரால 2 டம்ளர் வந்து இட்லி அரிசி, 1 டம்ளர் பச்சரிசி, 1/4 டம்ளர் உளுந்து, 1 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் ஜவ்வரிசி போட்டு ஊற வச்சு அரைச்சி இந்த மாவை எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். இப்ப இந்த பாசி பயிரை நான் ஊற வச்சிருக்கேன். 3 மணி நேரம் ஊற வச்சிருந்தேன். இதை எடுத்து நல்லா அப்படியே கெட்டியமாவே அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். அரைச்சி வச்ச மாவுல இருந்து தேவையான மாவும் நான் கொஞ்சமா எடுத்து வச்சிருக்கேன். இதுல உப்பு போட்டு தான் நான் கலந்து வச்சேன். இப்ப இந்த பாசி பயிறு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இதைய வந்து நல்லா இதால 1 ஸ்பூன் வந்து எடுத்து போட்டிருக்கேன். இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு போட்ட பாசி பயிருக்கு தேவையான அளவு சால்ட்டு கொஞ்சமா இதுல நான் சேர்க்கிறேன். ஒன்னா கலந்து விட்டுறலாம். தோசைக்கல்ல அடுப்புல வச்சிருக்கேன். கொஞ்சமா தண்ணியை தெளிச்சு விட்டுக்கலாம். அந்த மாவை எடுத்து இதுல ஊத்திக்கலாம். தோசையா ஊத்திக்கலாம். எண்ணெயை நம்ம கொஞ்சமா இதுல அப்படியே விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வேகட்டும். ஒரு பக்கம் வெந்துருச்சு. அடுத்த பக்கம் திருப்பி போட்டுடலாம். இதைய அடுத்த பக்கமும் வெந்துருச்சு. இப்ப இதை எடுத்து வச்சிடலாம் ஒரு தட்டுல. இன்னும் கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். மறுபடியும் தேவையான மாவை எடுத்து இதே ஸ்பூனால 1.5 ஸ்பூன் வந்து பாசி பயிறு அரைச்சதை எடுத்து நான் இதுல போட்டிருக்கேன். அதுக்கு கொஞ்சமா சால்ட் போட்டிருக்கேன். இப்ப இதுக்கு வந்து கேரட் துருவி வச்சிருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். பச்சை மிளகாய் 1 கட் பண்ணி வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை பொடியா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இதைய வந்து இதுல சேர்த்துடலாம். தேவையான கேரட் துருவலை இதுல வந்து நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி வெங்காயத்தை இது எல்லாத்தையுமே இதுல எடுத்து போட்டுடலாம். லைட்டா கொஞ்சமா தூவுறதுக்காக மேல இதை நான் வச்சிருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையை எடுத்து போட்டுடலாம். பச்சை மிளகாயை எடுத்து போட்டுடலாம். நான் 1 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 1 மிளகாயை நீங்க போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒண்ணா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா கலந்த மாவை தோசைக்கல்ல ஊத்திக்கலாம். மேல எண்ணெயை ஊத்திக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு பக்கம் வேகட்டும். இது மேலையும் அப்படியே லைட்டா வெங்காய துருவலை அப்படியே தூவி விட்டுறலாம். நான் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அதை அப்படியே மூடிட்டேன். இப்போ மூடி வச்சிடலாம். லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. மூடியே எடுத்துடலாம். ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ இதைய திருப்பி போட்டுடலாம். இந்த சைடு வேகட்டும், எடுத்துடலாம். இந்த சைடு வெந்துருச்சு. இப்போ இதைய எடுத்துக்கலாம். ஒரு தட்டுல அப்படியே வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் மாவை எடுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தேவையான மாவை எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து இந்த மாவுக்கு தேவையான வெல்லத்தை நான் பொடி பண்ணி
எடுத்து இதில் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த பாசி பயிரை அரைச்சதை மீதியை இதில் சேர்த்துடலாம். பாசி பயிரை சேர்த்த பின்னாடி கொஞ்சமாக நான் இதில் வந்து ஏலக்காய் தூள் வந்து சேர்க்குறேன். இப்போ இந்த முந்திரியவும் இந்த தேங்காய் கட் பண்ணி பொடியாக ரெண்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து வறுத்து இதில் போட்டுடலாம். நான் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். நீங்கள் தேங்காயை துருவியும் போட்டுக்கலாம். இது மாதிரி போடும் பொழுது நம்ம கடித்து சாப்பிடும் பொழுது நல்லா இருக்கும். அதனால் நான் கட் பண்ணி சேர்த்தேன். நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். வந்துருச்சு. இப்போ இதையே எடுத்து இந்த மாவில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மறுபடியும் கலந்து விட்டுறலாம். எல்லாம் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பணியாரக்கல்ல அடுப்பில் வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி வச்சிடலாம். எண்ணெய் சூடான உடனே நம்ம பாதி அளவு இதில் இருக்கிற மாதிரி ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஓரத்திலெல்லாம் ஊற்றிடலாம். சென்ட்ரலில் உள்ளது சீக்கிரமாகவே வெந்துடும். ஊற்றின பின்னாடி ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வெந்ததை திருப்பி போட்டுடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல கலராக இருக்குது. எல்லாத்தையும் திருப்பியாச்சு. நல்லா அந்த ஓரமெல்லாம் வேகிற மாதிரி நல்லா சரி பண்ணிக்கலாம். வேகட்டும். எல்லாம் பணியாரமும் வெந்துருச்சு. இப்போ எடுத்து வச்சிடலாம். சூப்பரான பணியாரமும் ரெடி ஆயிடுச்சு. ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம். நல்ல பாசி பயிரை வச்சு அரிசி அரைச்சது இதையும் சேர்த்து நல்ல 3 வகையான ரெசிபி செஞ்சாச்சு. எல்லாமே நல்ல 3மே எல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் கூட. இது நல்ல மொறுமொறுன்னு தோசை பாருங்க. இதுவும் நல்லா இருக்கும். நல்ல ஊத்தாப்பம், இனிப்பு பணியாரம் நல்ல சாஃப்டாகவும் இருக்குது. நல்லா அதே சமயத்தில் நம்ம பச்சரிசி போட்டு அரைச்சதுனால நல்ல மொறுமொறுன்னு இருக்குது. பாருங்க ரொம்ப இதுக்கு நான் வந்து கார சட்னி அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.